எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசற் காவலாளரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். ராஜாவால் கனம் பண்ணும் மனிதன் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ராஜரிக கணத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஆண்டுடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடினால், ராஜாவுக்கு நித்திரை வராமல் தேவன் தடை பண்ணினார். இங்கே ஆமான் மொர்தெகாயை கொன்று போடுவதற்காக 50 முழ உயர தூக்கு மரத்தை செய்து வைத்தான். நம்முடைய வாழ்க்கையில பல ஆபத்துகளும் நெருக்கங்களும் வரும்போது தேவன் நமக்காக கிரியை செய்கிறார். தேவ செயலை பார்க்க முடியும். இந்த வார்த்தையை கேட்கிறவங்க வாழ்க்கையில பேராபத்துகள் இருக்கலாம், மறைந்திருக்கலாம், அது தெரிந்தும் இருக்கலாம். அதை நீங்கள் எதிர்கொண்டு போய்கொண்டிருப்பது போல இருக்கலாம். ஆபத்தில் நானே அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிறவர் ராஜரிக கணத்தை உங்களுக்கு கத்தர் கொடுப்பார். ராஜாவுக்கு நித்திரை வராதபடினால், எதனால நித்திரை இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், அங்கே ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. மொர்தெகாய் ஆகிய தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமான சில பிரச்சனைகள் வரும்போது அங்கே தேவன் இடைபடுகிறார். உங்கள் வாழ்க்கையில் சில போராட்டத்தின் நிமித்தம் சில மேல் அதிகாரிகளுடைய நித்திரையை தேவன் கலைக்கிறார். ராஜாக்களின் நித்திரையை தேவன் கலைக்கிறார். எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது வாசற் காவலரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய வாசல் காவலாளிகளாய் இருக்கிற அந்த 2 பேர் பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. அங்கே 2 காவலாளிகள் பிக்தானாவும் தேரேசும், எல்லா பேரும் அங்கே எழுதப்பட்டிருக்கு. பேர் முதல் கொண்டு எழுதப்பட்டிருக்கு. ஒரு ராஜாவுடைய புத்தகத்திலே பிக்தானாவும் தேரேசும் ராஜாவுக்கு விரோதமாக அவன் கைபோட பார்த்த செய்தி எழுதப்பட்டிருக்கிறது என்றால், பரலோகத்தின் தேவன் ஞாபக புஸ்தகத்தை வைத்திருக்கிறார், ஜீவ புத்தகத்தை வைத்திருக்கிறார். அநேக புத்தகங்கள் அவரிடத்தில் இருக்கிறது. அந்த ஜீவ புத்தகங்கள் அதுவே பேசும். அப்போ இப்படிப்பட்ட புத்தகத்தில் என்னெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது? நம்முடைய எல்லா செயல்களும் எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய கிரியைகள் எல்லாம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய பழைய கால வாழ்க்கை பாவங்கள் எல்லாம் எழுதப்பட்டது. இயேசுவின் இரத்தத்தினால் அது கழுவப்பட்டபடினால் அதெல்லாம் அழிக்கப்பட்டிருக்கிறது. புது வாழ்க்கை இப்போ அங்கே வந்திருக்கிறது. இப்பொழுது நம்முடைய நன்மை செயல்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. குறைகள் இருந்தாலும் அதுவும் எழுதப்படும். இதை உணர்ந்து தேவ பிள்ளைகள் வாழ வேண்டும். கால வர்த்தமான புத்தகங்கள் ஒரு நாள் வரப்போகிறது. எல்லாரும் நியாய தீர்ப்பு கொடுக்கிற இயேசுவுக்கு முன்பாக வந்து நிற்க வேண்டும். அன்றைக்கு அநேக புத்தகங்கள் திறக்கப்படும். அந்த புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவன் நித்திய ஜீவனுக்குள்ள போவான், பெயர் எழுதப்படாதவன் நித்திய நரகத்திற்குள் செல்வான். அடுத்தது நம்முடைய கிரியைகளின் பலன்கள்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய செயல்கள் என்ன, இந்த பூமியிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாழ்க்கையிலே நாம் என்னென்ன செய்தோம், நன்மைகள் எல்லாம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தீமைகளும் எழுதப்பட்டிருக்கிறது. இவைகளை புரிந்து தேவ பிள்ளை மிகுந்த கவனத்தோடு வாழ வேண்டும். ராஜா புத்தகத்தை திருப்பி பார்ப்பது போல் ஒரு நாள் இயேசு புத்தகத்தை திருப்பி பார்ப்பார். இன்றைக்கு இயேசு கிருபையின் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார், அன்றைக்கு வெள்ளை சிங்காசனத்தில் உட்கார்ந்திருப்பார். இன்றைக்கு கிருபையும் சத்தியமும் நம்மை நடத்துகிறது, அன்றைக்கு நீதி உள்ளவராய் அவர் இருப்பார். இந்த கிருபையை பயன்படுத்தி கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. கிருபையை அசட்டை பண்ணாதபடி வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிறவங்க வாழ்க்கையில சில புத்தகங்களை கர்த்தர் திருப்பி பார்க்கிறார். அப்படி என்றால் என்ன, உன் கடந்த கால வாழ்க்கையில நீ செய்த சில நன்மைகளுக்கு இன்றைக்கு பலன் தர அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. உன் இளவயதின் பக்தியை நான் நினைத்து என்று தேவன் சொல்லுகிறார். ஆரம்பத்தில் உனக்கு இருந்த பக்தி, ஆரம்பத்தில் உனக்கு இருந்த வாஞ்சை, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பு என்று வேதத்தில் சொல்லப்படும். ஆதி அன்பு, ஆரம்பத்தில் இருந்த ஜெப வாழ்க்கை, ஆரம்பத்தில் இருந்த வைராக்கியம், இதெல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறது என்பதை தேவன் பார்க்கிறவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த செய்தி வாசிக்கப்படுகிறது. இங்கே தொடர்ந்து வாசிக்கும் போது, அப்பொழுது ராஜா இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். பிக்தானும் தேரேசும்
ராஜாவுக்கு விரோதமாய் திட்டம் போட்டதை அது எஸ்தருக்கு அறிவித்தால் எஸ்தர் மொர்தெகாயின் பெயரால் ராஜாவுக்கு செய்தி வந்தது. திரும்ப குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டது. இன்னைக்கு கர்த்தர் உங்களை மொர்தெகாயை போல வைத்திருக்கிறார். எத்தனை பேர் மொர்தெகாயை போல இருக்க விரும்புறீங்க? அல்லேலூயா. எங்க தந்திரத்தை உண்டு பண்ணுகிற சத்துரு இருக்கிறான், எங்க சபைக்கு விரோதமான நரி இருக்குது. ஊழியக்காரன் மாத்திரமல்ல, உங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒரு மொர்தெகாயா வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கைக்கு விரோதமா, உங்க குடும்பத்துக்கு விரோதமா சில பிக்தானும் தேரேசும் ஒன்று சேர்ந்து சில திட்டங்களை போடலாம். அதை நீ கண்டுபிடித்து தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது பரலோகம் அதன் மேல் நடவடிக்கை எடுக்கும். சோத்ர அகித்தோப்பேல் அப்சலோமின் பக்கம் சேர்ந்து தாவீதுக்கு விரோதமான ஆலோசனைகளை கொடுக்கிறான் என்பதை அறிந்த உடனே தாவீது சொன்னார், கர்த்தர் அவன் ஆலோசனையை அபத்தமாக்கி போடுவாராக என்று சொன்னபோது அந்த ஆலோசனையை கர்த்தர் அபத்தமாக்கி போட்டார். தேவனுடைய பிள்ளைகள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சும்மா ஒரு பிரசங்கத்தை கேட்டு வழக்கம் போல இருக்கக்கூடாது. கர்த்தர் இதுல என்ன பேசுறாருன்னு பார்த்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து சத்துருவை எதிர்கொண்டு ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பித்தேன் தேரேஸ் 2 பேர் செட்டு சேர்றாங்க. சிமியோனு லேவி ஏக சகோதரர். சோதரன் அவருடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவி. சில ஆட்களை சத்துரு இணைப்பான், அதுல எச்சரிக்கையா இருக்கணும். ஆவியானவர் இணைச்சா மகிழ்ச்சி இருக்கும், அதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். ஆனா சாத்தான் இணைக்கும் போது அந்த இணைப்புகள்லாம் முறியடிக்கப்படணும். நமக்கு விரோதமா எங்கேயும் சாத்தான் யாரையும் எந்த கூட்டத்தையும் கூட்ட முடியாதபடி தேவன் எழுந்தருளுவாராக. இப்ப ராஜாவுடைய உயிர் தப்பினது ஒன்று, அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அதனால் நடந்து அதுவும் முடிஞ்சிருச்சு. அந்த கட்டத்திலிருந்து ராஜா தப்பிட்டாரு. சொல்லப்பட்டது ராஜாவுக்கு தெரியப்படுத்தாச்சு. ராஜாவுக்கு தூக்கம் வரல. நாளைக்கு காலையில் ஆச்சுன்னா மொர்தெகாயை தூக்கில் தொங்க போடுறதுக்கு ஆமான் வந்து பெர்மிஷன் கையெழுத்து வாங்க வரப்போறான். எந்த ஒரு சூழ்நிலை பாருங்க. இங்க ஒரு ஆபத்து இருக்கிறது. இங்க ராஜாவுக்கு நித்திரை வரல. ஸ்தோத்திரம். அவன் திட்டம் போடுறான், இவனை நாளைக்கு தூக்கு மரத்தில் தொங்க வைக்கணும்ட்டு. இது போல சில கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல நீங்க போய் கொண்டிருக்கலாம். ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, தேவன் இருக்கிறார், ஒன்றும் நடக்காது. தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். இப்போ பார்த்தாலும் அளந்துக்கிட்டே இருப்பான். 50 முழம் 50 முழம் ஊருக்கே தெரியணும். இதே போலதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உலகத்துக்கே தெரியும் சொல்லி கொல்கதா மலையில வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் இயேசுவை சிலுவையில தொங்க விட்டு தேவகுமாரனை கொன்று விட்டோம், பாருங்கள் உலகமே திரும்பி பார்க்கட்டும் என்று சொல்லி பாதாளம் திட்டமிட்டது. சோதரம் தேவன் அதற்கு ஒப்பு கொடுத்தார். ஆனால் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தது. இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்கிறது. அந்த சிலுவை ஒரு வெற்றியின் சின்னமாய் மாறிவிட்டது. எது உங்களுக்கு ஒரு வேதனையின் சின்னமாய், எது ஒரு கண்ணீரின் சின்னமாய், எது ஒரு துக்கத்தின் சின்னமாய் இருக்க வேண்டும் என்று சத்துரு திட்டமிட்டு கையெழுத்திட்டானோ அந்த கையெழுத்தை இயேசு சிலுவையிலே கொலைத்தது உண்மை. அப்படி என்றால் உங்க வாழ்க்கையின் அந்த துயர சம்பவங்கள் வெற்றியாய் மாறுகிறது. கர்த்தர் வெற்றியை நமக்கு கொடுக்கிறார். எல்லாரும் இந்த வெற்றிக்குள்ள வாங்க. இந்த செய்தியை கேட்கும் போதே அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வாங்க. இப்படி ராஜா நித்திரை வரல, தூக்கு மரம் ரெடியா இருக்குது மொர்தெகாய்க்கு. அது ராஜாவுக்கும் தெரியல, மொர்தெகாய்க்கும் தெரியாது. சில பிரச்சனைகள் நமக்கே தெரியாது, நமக்கு தெரியாமலே கர்த்தர் அதை அழித்து போட்டுருவார். அல்லேலூயா. தாவீது ஆடு மேய்த்த போது சோத்திரம் சிங்கம் கரடி எல்லாம் வந்தது. ஆட்டு மந்தையில் இருக்கிற ஆட்டை கடிப்பதற்கு நிறைய ஆடுகள் தூங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் சில ஆடுகளுக்கு தெரியாமலே அவைகளெல்லாம் அவன் கொன்று போட்டான். இன்றைக்கு உங்களுக்கு வர்ற நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியாது, தெரியாமலே கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏன்னா 2 பிரச்சனை தெரிஞ்சாலே 4 நாள் தூங்க மாட்டீங்க, 6 நாள் நிம்மதி இருக்காது. ஆனா அவ்வளவு அதனால தான் நிறைய பிரச்சனை தெரியாமலே கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறார். மறைவான கண்ணிகள் அதற்கெல்லாம் கர்த்தர் விலக்கி காக்கிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அடுத்து என்ன நடக்குது பாருங்க. 5ஆம் வசனத்துல ராஜாவின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ ஆமான் முற்றத்திலே நிற்கிறான் என்றார்கள். ராஜா அவன் உள்ளே வரட்டும் என்றான். இப்போ அங்கே யார் நிற்கிறதுன்னு பார்த்தா ஆமான் முற்றத்திலே நிற்கிறான். உடனே ராஜா அனுமதி கொடுக்க, அவன் உள்ளே வரட்டும். உடனே ராஜா பேசுறார். 6ஆம் வசனம். ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னையன்றி யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து. ஸ்தோத்திரம். சிலர் நினைப்பு பிழைப்ப கெடுக்குதுல, அதுதான் இவன் நினைக்கிறான், என்னைய தவிர ராஜா யாரை கனம் பண்ண போறார். மேட்டின்மையான எண்ணங்கள், பெருமையான எண்ணங்கள், அவன் எண்ணங்களே அவனை காலி பண்ணுது. என்ன தவிர வேற யாரை கனம் பண்ணுவார் அப்படி நினைச்சிட்டு தனக்கு என்னென்ன வேணுமோ அவ்வளத்தையும் சொல்றான். அடுத்து வாசிக்கும் போது, ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்திக் கொள்ளுகிற ராஜ வஸ்திரமோ. முதலாவது ராஜ வஸ்திரம்.
அடுத்தது ராஜா ஏறுகிற குதிரையும் சோத்திரம் ராஜ குதிரை, அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். ராஜ முடி, சோத்திரம், ராஜ வஸ்திரம், ராஜ குதிரை, ராஜ முடி. கர்த்தர் உங்களை கனப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. இதை அப்படியே எடுக்க முடியுமா? விசுவாசிக்க முடியுதா? ராஜ வஸ்திரம், ராஜ குதிரை, ராஜ முடி. தெய்வீக அங்கீகாரத்தோடு வாழ கர்த்தர் கிருபை செய்வார். தெய்வீக ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் வாழ கிருபை செய்வார். மொர்தெகாய் வந்து சாதாரண ஒரு வாயில் காவலன் போல தான் இருக்கிறான். இன்னைக்கு நீங்க ஒரு சாதாரண நபரை போல இருக்கலாம். அந்த இடத்துல இருந்து கர்த்தர் உங்களை கனப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார். விசுவாசம் இருக்குதா? அல்லேலூயா. கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். நீ சாதாரண நிலைமையில் இருக்கலாம், நீ கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அடுத்தது அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். அது சாதாரண மனிதன் கையில் அல்ல, ராஜாவுக்கு இருக்கிற பிரதான பிரபு கையில கொடுக்க வேண்டும். ஒரு பிரபுவின் கையில் அதை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு பிரபுவை கர்த்தர் உங்களுக்கு அனுப்புவார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்காக சமாதான பிரபு நமக்காக வந்தார் இந்த பூமியில. இயேசு சமாதான பிரபுவா இருக்கிறார். உங்களுக்கு வேண்டிய அத்தனையும் சமாதான பிரபு தம் கையிலே வைத்திருக்கிறார். இளைய குமாரன் தகப்பன் வீட்டுக்கு வந்தபோது வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. இளைய குமாரன் தகப்பன் வீட்டுக்கு வந்தபோது பாதரட்சை கொடுக்கப்பட்டது. இளைய குமாரன் தகப்பன் வீட்டுக்கு வந்தபோது மோதிரம் கொடுக்கப்பட்டது. அது ஒரு அதிகாரத்தை குறிக்கிறது. முத்திரை மோதிரம். இன்றைக்கு கர்த்தர் நம்மை அதிகாரப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உன் வஸ்திரம் மாறுகிறது, உங்க அட்ரஸ் மாறுது, உங்க நிலைமை மாறுது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்க முடியுது? நிலைமைகளை கர்த்தர் மாற்றுகிறார். எளியவனை புழுதியிலிருந்து எடுத்து அவர் கண்மலையின் மேல் உயர்த்துகிறவர். குப்பையிலிருந்து எடுத்து கண்மலையின் மேல் உயர்த்துகிற தேவன் அவர் நம்மத்தில் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவருக்கு உண்மையாய் இருக்கிறவர்களை கர்த்தர் கனப்படுத்துவார், அவர் ஆசீர்வதிப்பார். பிரபுக்களை கர்த்தர் அனுப்புகிறார். எளியவனை உயர்த்தி பிரபுக்களோடு கர்த்தர் அமர பண்ணுகிறார். அல்லேலூயா. தேவனை சார்ந்து வாழும்போது இந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அடுத்தபடியாக ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின்பு அடுத்து என்ன கிடைக்குது? ஒரு அலங்காரம். வேதத்துல சில அலங்காரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மணவாட்டியின் அலங்காரம், பரிசுத்த அலங்காரம். அதன் அலங்காரம் லீபனோனை போல் இருக்கும். செழிப்பு என்கிற அலங்காரம், உள்ளான அலங்காரங்களை கர்த்தர் நமக்கு கிருபையினால் கனிகளினால் கர்த்தர் நம்மை அலங்கரிக்கிறார். அநேக அலங்கரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அலங்கோல வாழ்க்கை மாறி அலங்கார வாழ்க்கையாய் நம்ம வாழ்க்கை மாற்றப்படுகிறது. பாரும் தந்தையே என் உள்ளத்தை யாரும் காணாத உள் அலங்கோலங்கள், உள்ளே அலங்கோலங்கள். அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே. வெளியில பார்த்தா நல்லா சுண்ணாம்புலாம் அடிச்சிருக்குது, உள்ள பார்த்தா அங்க நாற்றம் கிடக்குது, அங்க எலும்பு இருக்குது, அங்க பூச்சிகள் இருக்குது, புழுக்கள் இருக்கிறது, நாற்றம். இன்னைக்கு ஆண்டவர் அந்த நாற்ற வாழ்க்கையை அவருடைய ரத்தத்தினால கழுவி புது வாழ்க்கையாய் அலங்கரிக்கிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கிற நாற்றங்கள் மாறுகிறது. அவர் உங்களை அலங்காரமாய் மாற்றுகிறார். பரிசுத்தத்தினால் உங்களை அலங்கரிக்கிறார். ஆவிக்குரிய அலங்காரத்தை நமக்கு கொடுக்கிறார். தெய்வீகத்தினால் அலங்கரிக்கிறார். உள்ளான அலங்காரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அலங்கரித்த பின்பு அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ஒரு லிட்டரலாவும் எடுத்துக்கலாமே, குதிரையின் மேல் ஏற்றி நல்ல வாகனங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்க போக்குவரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிப்பாய். உங்கள் பிரயாணங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அது சாதாரண பிரயாணமா இருக்கலாம், விமான பிரயாணமா இருக்கலாம், நீங்க ராக்கெட்ல பிரயாணம் பண்றதா இருக்கலாம். உங்க பிரயாணத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மளை கனப்படுத்தும் போது ராஜ குதிரையில பிரயாணம் பண்ண வைப்பார். அதனால தான் இயேசு கழுதையில போனார். நீங்களும் நானும் ராஜ குதிரையில போகணுங்கிறதுக்காக கழுதையில போனார். 2000 வருஷத்துக்கு முன்பாக நம்ம சாபத்தெல்லாம் அவர் சிலுவையில சுமந்துட்டார். ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். நம்ம அதை இன்னும் சிலர் விசுவாசிக்காம இருக்கிறோம். இயேசுவை விசுவாசிக்கிற நம்ம அவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறோம். விசுவாசம் வரும்போது நன்மை வந்துடும். எப்போ விசுவாசிக்க தொடங்குறோமோ அப்பொழுதே ஆசீர்வாதம் வர ஆரம்பிச்சிடும். அவிசுவாசங்கள் ஆசீர்வாதத்தை தடை செய்கிறது, விசுவாசமோ ஆசீர்வாதத்தை உண்டாக்குகிறது. ஆசீர்வாத கதவுகளை திறந்து கொடுக்கும் திறவுகோலாய் இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை. அடுத்தபடியாக நகர வீதியில் உலாவும்படி செய்து. இப்ப பாருங்க, பட்டணத்துக்கே தெரியுது யாரு இந்த மொர்தெகாயை கனப்படுத்துறது. உங்களையும் என்னையும் கர்த்தர் கனப்படுத்துறது உங்க வீட்டுக்குள்ள அல்ல,
பட்டணத்துக்கே தெரிகிற மாதிரி கர்த்தர் கனப்படுத்துவார். அல்லேலூயா. உன்னை கீர்த்தியாய் மாற்றுவேன், புகழ்ச்சியாய் மாற்றுவேன் கர்த்தர் சொல்லுகிறார். நகர வீதியிலே உலாவர பண்ணுவார். எப்படி உலாவர பண்ணுகிறார்? ராஜ குதிரை, ராஜ வஸ்திரம், ராஜமுடி, இதெல்லாம் வச்சாலே யார் தான்? ராஜாவுக்கு தான் அதை வைக்க முடியும். இன்னைக்கு ஆண்டவர் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் நம்ம வைத்திருக்கிறார். உங்களை என்னையும் ஸ்தோத்திரம் ராஜரீக ஆசாரிய கூட்டம், ராயல் பிரீஸ்டா நம்மளை கர்த்தர் வச்சிருக்கிறார். ராஜரீக ஆசாரியர்களா இருக்கணும். உங்க குடும்பத்துக்கு நீங்க ஒரு ஆசாரியரா இருக்கணும். உங்க குடும்பத்தின் மேல அக்கறை செலுத்தணும், குடும்பத்தின் மேல கவனம் செலுத்தணும். உங்களை சார்ந்து இருக்கிற மற்ற குடும்பங்கள் மேல் நீங்க கவனம் செலுத்த கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். நம்மால் அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். சோத்திரம். இப்படிதான் செய்யப்படணும்னு சொல்லிட்டார். யாரு? சோத்திரம். ஆமான் 50 முழம் தூக்கு மரம் செஞ்சுட்டு அவனுக்கு தான் கனம் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். நடந்தது என்ன தெரியுமா? அடுத்த வசனத்துல ராஜா சொல்றாரு பாருங்க. அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜா அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். அரண்மனை வாசல்ல உட்கார்ந்து காவலாளி மாதிரி உட்கார்ந்திருக்கிற. உனக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்ததுனால கர்த்தர் இப்பொழுது அநேகத்தின் மேல அதிகாரியாக போகிறார். கர்த்தர் கொடுக்க போகிற உயர்வுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்கு கொடுக்கப்பட்டது கொஞ்சம். ஒரு அரண்மனை வாசல்ல காவல்காரனாய் இருந்தது போல இருந்த உன்னை இன்றைக்கு கர்த்தர் ராஜரீக கணத்தை தேடி அனுப்புகிறார். அதை உன் சத்துருவே கொண்டு வந்து கொடுக்க வைக்கிறார். எவன் உன்னை பத்தி தீய எண்ணங்களை நினைச்சிட்டு இருக்கானோ அவனே உனக்கு நன்மை செய்கிற அளவுக்கு கர்த்தர் வைப்பார். நம்முடைய தேவன் பட்சிக்கிற இடத்திலிருந்து பட்சணமும் பலவான இடத்திலிருந்து மதுரத்தை வர பண்ணுகிறவர். உங்களுக்கு தீமை செய்ய நினைக்கிறவங்கிட்ட இருந்து நன்மையை வர வைப்பார். அல்லேலூயா. அப்புறம் என்ன நடக்கு பாருங்க. நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். அதுவும் சொல்லிட்டாரு, ஒன்றும் தவறக்கூடாது. இப்போ நீ மாற்றக்கூடாது. சிலர் மற்றவங்களுக்குன்னா வேற மாதிரி பேசுவாங்க, தங்களுக்குன்னா ரொம்ப வித்தியாசமாக பேசுவாங்க. நீ உனக்குன்னா எப்படி நினைச்சு பேசினியோ அதை மற்றவங்களுக்கு. அதான் இயேசு சொல்கிறார், மனிதர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்க. மற்றவங்களை நேசிக்கிற நல்ல இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. யார் மேலேயும் கசப்பு வரக்கூடாது. நமக்கு தீமை செஞ்சாலும் அவங்களுக்கு நன்மை செய்யணும். யோசேப்பை எடுத்து வச்சுக்கணும். அவனை குழியில தூக்கி போட்டாங்க, அவனை எடுத்து விற்று போட்டாங்க, அவன் வஸ்திரத்தெல்லாம் உரிந்து கொண்டாங்க. தகப்பன்ட்ட போய் துர்ச்செய்தி சொன்னாங்க, மகனை துஷ்ட மிருகம் கொன்று போட்டிருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு செய்தியை கிரியேட் பண்ணாங்க. ஆனாலும் அந்த சகோதரர்கள் கல்லன்கள்லாம் வர்றாங்க. அவ்வளோ பேரும் வரிசையாக வந்து நிற்கும்போது இவன் ஸ்தோத்திரம் தானியம் கொடுக்குறான். அவர்கள் சகோதர நிமித்தம் இவன் உள்ளம் பொங்கினது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தீமை செஞ்சவங்களை பார்த்தா உள்ளம் பொங்குதா? வயிறு எரியுதா? உள்ள எரியுதுன்னா பேய் இருக்குன்னு அர்த்தம். ஆனாலும் அவன் மேலே ஒரு அன்பை காண்பித்து அவங்கள தூக்கி சுமக்கிற நல்ல இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. உங்களுக்கு தீமை செஞ்சவங்களுக்கு நன்மை செய்யுங்க. என்னைக்கு செய்கிறது? இப்போவே போய் செய்யணும். யார் தீமை செஞ்சாலும் அவங்களுக்கு நன்மை செய்கிற நல்ல இருதயத்தை கர்த்தர் தருவாராக. நல்ல ஆவியுடையவர்களாய் கிறிஸ்துவின் ஆவி நமக்கு தேவை. இயேசுவை பிடித்து அடித்து சிலுவையில் அறைந்து வாரினால் அடித்த எல்லாரையும் பார்த்து பிதாவிட்ட சொன்னார், பிதாவை இவர்களை மன்னியும். என்ன பண்றேன்னு அவனுக்கு தெரியல, தாங்கள் செய்கிறது என்னதுன்னு தெரியல அவனுக்கு, மன்னியும். கிறிஸ்துவின் ஆவியை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஸ்தேவான் மேல் கல்லெறிந்து கொன்றார்கள். அவன் முகம் தேவதூதருடைய முகத்தை போல் பிரகாசமாக இருந்தது. தேவதூதருடைய முகம் பிரகாசமாக இருக்கும். நம்ம முகத்தையும் கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். அவருடைய முகம் பிரகாசித்தது. ஸ்தோத்திரம். அந்த முகம் வெட்கப்பட்டு போகாது. ஆனால் அவன் சொன்னான், இந்த பாதகத்தை இவர்கள் மேலே சுமத்தாதீங்கன்னு சொன்னான். அப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இன்னைக்கு நல்ல ஆவியை கர்த்தர் நமக்குள்ள தருவார். இப்போ என்ன நடக்கு தெரியுமா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். உங்களுக்காக சில புத்தகங்களை கர்த்தர் திருப்பி பார்க்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சில புத்தகங்களை திருப்பி பார்க்கிறார். உன் ஆரம்ப பக்தியை கர்த்தர் பார்க்கிறார். நீ கண்ணீர் விட்டு ஜெபித்ததை கர்த்தர் பார்க்கிறார். நீ அலைந்து திரிந்து கர்த்தருக்காக செயல்பட்டதை பார்க்கிறார். நீங்கள் கர்த்தரை நம்பி இயேசு போதும் அப்படின்னு தேவனை தேடினிய சிலர் நகையும் வேண்டாம், நட்டும் வேண்டாம், எனக்கு இயேசு போதுன்னு வந்தீங்களே, உங்களை வெட்கப்பட்டு போக கர்த்தர் விட மாட்டார். அல்லேலூயா. சொந்தம் வேண்டாம், பந்தம் வேண்டாம், இயேசு போதும். சொந்தம் என்று சொன்ன உடனே உம்மத்தானே நினைக்கிறேன், எல்லாம் இயேசுவே எனக்கு, எல்லாம் இயேசு. அந்த அளவுக்கு கர்த்தருக்காக நிற்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் இன்னைக்கு
ப்ராஃபட்டிக்கலா பேசிக்கொண்டிருக்கிறார். புத்தகத்தை திருப்பி பார்க்கிறார். இன்றைக்கு உங்க ஆரம்ப பக்தியை பார்க்கிறார், உங்க ஆரம்ப அலைச்சலை பார்க்கிறார், உங்க உண்மையை பார்க்கிறார், உங்க உத்தமத்தை பார்க்கிறார். அநேகர் விட்டு ஓடின போதும் நீ நின்றாயே, அதை கர்த்தர் பார்க்கிறார். உன்னை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. உனக்கு விரோதமாய் வரும் ஒரு நடக்க போகிற ஒரு ஆபத்தை கண்டு சிரிப்பதற்கு தேவன் இல்லை. உனக்கு விரோதமாய் வருகிற சத்துருவை அழிப்பதற்கு அவர் வைராக்கியம் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. 11ஆம் வசனம். அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் மொர்தெகாயை அலங்கரித்து, தூக்கு மரத்தை கொண்டு வர வேண்டிய இப்ப எதை கொண்டு வரான்? வஸ்திரத்தை கொண்டு வரான். என்ன வஸ்திரம்? ராஜ வஸ்திரம். அடுத்தது குதிரை. அல்லேலூயா. புது வாகனங்களை கர்த்தர் தருவார் உங்களுக்கு. புதிய உத்து வேகத்துல இந்த மாதத்துக்கு அப்புறம் ஸ்தோத்திரம், உங்க வாழ்க்கை, உங்களுடைய செயல்பாடுகள் குதிரையின் உத்வேகத்தோடு செயல்பட போகிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? பிசினஸ் உத்வேகத்தோடு குதிரை வேகத்துல செயல்பட போகிறது. காலாட்களோடு ஓடும் போதே களைத்து போயிருக்கலாம். இப்போ குதிரைகளோடு கர்த்தர் நம்மளை ஓட பண்ண போகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை விரைவுபடுத்துவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். உன் செயல்பாடுகள் விரைவாய் மாறும். உங்க குடும்பத்தின் செயல்பாடுகள் விரைவாய் மாறும். கர்த்தர் இன்றைக்கு உங்களை துரிதப்படுத்துகிறார். அல்லேலூயா. ராஜ குதிரை எதை குறிக்கிறது என்றால் ராஜரீக வேகம். ஸ்தோத்திரம். அப்படி என்றால் என்ன? கர்த்தர் தம்முடைய வேகத்துல நம்மை கொண்டு போக போகிறார். எலியா மேல் கர்த்தருடைய கை இருந்தபடினால் அவன் ஆகாப்பின் ரதத்திற்கு முந்தி போனான். இந்த உலகத்தின் ராஜாவுடைய வேகம் அல்ல, அதையும் தாண்டி அதிக வேகம், பரிசுத்த ஆவியானுடைய வேகத்துல அவர் நம்மை நடத்த போகிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்தது மொர்தெகாயை அலங்கரித்து. அப்புறம் மொர்தெகாயை அலங்கரிக்க. இப்ப பாருங்க, உங்களை அலங்கரிக்கிறதுக்குனே சிலரை கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்களை கரிச்சி கொட்டினவங்கெல்லாம், எரிஞ்சி கொட்டினவங்கெல்லாம் இப்போ ஒவ்வொரு அலங்கார பொருளை கொண்டு வர போறாங்க. அல்லேலூயா. எல்லாம் கர்த்தருடைய கண்ட்ரோல்ல இருக்குது. இது ராஜ கட்டளை, இதை யாரும் மீற முடியாது. அநேகரால் நீங்க கனப்படுத்தப்படுவீங்க. பிரைஸ் தி லார்ட். அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான். அல்லேலூயா. ராஜா கனம் பண்ற மனுஷனுக்கு இப்படிதான் செய்யப்படும். இப்போ பாருங்க, மொத்த தேசத்துக்கே இவன் ஒரு மாடலா மாறிட்டான், முன்னுதாரணமா மாட்டிட்டான். இன்றைக்கு கர்த்தர் உங்களை உதாரணமா மாற்றுவார், நல் உதாரணமா மாற்றுவார். சிலர் கெட்டதுக்கு உதாரணமா இருப்பாங்க. இவனை மாதிரி இருக்காதன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி இல்லை, இவனை மாதிரி இருக்கணும், இருந்தா இவனை மாதிரி இருக்கணும், ஜெபிச்சா இவங்கள மாதிரி ஜெபிக்கணும், ஊழியம் செஞ்சா இவங்கள மாதிரி ஊழியம் செய்யணும், பிரயாசப்பட்டா இவங்கள மாதிரி, முன்னேறதுல இவங்கள மாதிரி, படிச்சா இவங்கள மாதிரி, திறமையா இவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்மை உலாவர பண்ணுவார். அப்போ நினைக்கணும், ஸ்தோத்திரம், என் தேவனால் இந்த கணம் எனக்கு வந்தது. இருவழி சந்தியிலே இங்க போகவா அங்க போகவான்னு எங்கும் போக முடியாம 3வது ஒரு கட்டு வேற இருந்தது. அடுத்து இயேசு அனுப்பி கட்டுல விடுதலை. அந்த 2 வழியும் தப்புன்னு சொல்லி 3வது ஒரு வழி, நானே வழி என்று சொன்ன இயேசு அவரண்டை அழைத்து கொண்டு வந்து அந்த கழுத குட்டியை கனப்படுத்தினது உண்மைன்னா, இன்றைக்கு இங்கு வந்திருக்கிற நம்ம எல்லார் மேலும் இயேசு இருக்கிறார். இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். தேவனால் நான் கனப்படுத்தப்படுவேன். இப்ப என்ன நடக்குதுன்னா, ஸ்தோத்திரம், மொர்தெகாய்ங்கிற பேருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? மொர்தெகாய் என்றால் சின்ன மனிதன் அர்த்தம். சின்ன மனிதனை கர்த்தர் எப்படி மாத்துறாருன்னு பாத்தீங்கன்னா, எஸ்தர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகஸ்வேருவுக்கு 2வதானவனும் யூதருக்குள் பெரியவனும். அல்லேலூயா. உங்க பேரே சின்னவன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ பெரியவன். உங்க பேர்ல என்ன ஒட்டி இருக்குது? சின்னவன், சின்னவள். அவனா? யூதா என்னும் பெத்லகேமிலே நீ சிறியவன். இஸ்ரவேலை ஆளும் பிரபு இயேசு அங்கிருந்து வந்தாரே. இன்னைக்கு நீ சின்னவன். இதுவரைக்கும் சின்னவனாவே வாழ்ந்திருப்பீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பெரியவன் சொல்றார். அல்லேலூயா. ராஜாவுக்கு 2வது ஆளு. இப்ப ராஜாவுக்கு அடுத்த ஆள் யாரு? மொர்தெகாய். தானியேலை ராஜாவுக்கு அடுத்து உயர்த்தினார். யோசேப்பை ராஜாவுக்கு அடுத்து உயர்த்தினார். இன்னைக்கு உங்களை என்னையும் ராஜாவுக்கு அடுத்து உயர்த்த கர்த்தர் விரும்புகிறார். நீங்க அதுக்கு தக்க உண்மையா இருக்கணும், அதற்கு தக்க சுறுசுறுப்பா இருக்கணும், அதற்கு தக்க செயல்படணும், அதற்கு தக்க கர்த்தருக்காக வாழணும். கர்த்தர் தருவார். அந்த விசுவாசத்தோடு இருக்கணும். அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது, தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனாய் இருந்ததும். திரளான ஜனங்களுக்கு பிரியமானவங்களா கர்த்தர் நம்மளை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. அடுத்தது, அன்றியும் தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி. ஜனங்களின் நன்மையை நாடுகிறவனா இருக்கிறான். பாருங்க, மத்தவங்க நன்மையை நாடுறான். சிலர் பாருங்க, நான், என் குடும்பம்,
என் கதை அப்படியே தான், தங்கள் கதையை பார்த்துக்கிட்டு இருக்கிறவன கர்த்தர் உயர்த்த மாட்டார். மற்றவங்கள் பிறனுக்கானவிலே நோக்க கடவன். மற்றவங்க நன்மை, ஜனங்களின் நன்மையை தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஜனங்களின் நன்மை. அரசியல்வாதிகளும் பாருங்கள், சரியாக அவங்களுக்கு கொடுத்த ஜெயிச்ச தொகுதியில் உண்மையாக இருந்து ஜனங்களுக்காக காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அலைந்து பிரயாசப்பட்டு நன்மை செய்து அந்த பகுதிக்கு, தொகுதிக்கு, அந்த குடும்பத்துக்கு, தனிநபருக்கு, ஆண்களுக்கு, பெண்களுக்கு, விதவைகளுக்கு, வயதானவர்களுக்கு அப்படியே நன்மை செஞ்சுக்கிட்டே இருந்தால் பாருங்கள், அடுத்தடுத்து எலெக்ஷனில் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அன்னைக்கு கர்த்தர் மொர்தெகாயா நம்மளை மாற்ற விரும்புகிறார். மற்றவங்க நன்மைகளுக்காக கர்த்தர் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. அடுத்து, தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருக்கிறான். எதுக்கு பேசுறாங்க? சமாதானம் உண்டாக பேசுகிறவனா இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மொர்தெகாயை கர்த்தர் கனப்படுத்துகிறார். ராஜாவுக்கு தூக்கம் வரல, கால வர்த்தமான புத்தகங்களை திருப்பி பார்க்கிறார். நீங்க கடந்த காலங்களில் உண்மையா இருந்ததுக்கு இந்த காலங்களில் கர்த்தர் பலனை கொடுக்கிறார். புத்தகங்கள் திறக்கப்படுகிறது. உங்களுக்கு விரோதமா எவ்வளவு பெரிய தூக்கு மரம் வேணுமானாலும் செய்யப்படலாம், ஆனா கர்த்தரோ உண்மையுள்ளவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். மொர்தெகாயை உயர்த்தின தேவன் இன்றைக்கு நம்மை உயர்த்துவார். அந்த தேவனோடு வலுவான உறவு இருக்கணும், நல்ல ஜெப வாழ்க்கை இருக்கணும், பாரம்பரியமா பேருக்கு இருக்கக்கூடாது, உண்மையா கர்த்தருக்காக வாழணும். அந்த கிருபையில வளர கர்த்தர் கிருபை செய்வாராக. 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து, தம்முடைய மோதிரத்தை, விரோதமா இருந்த அதிகாரத்தை, சோதரர் அதான் பிசாசு கையிலிருந்து எல்லாம் உறிஞ்சி சபையின் கையில கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை கையில கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது, முத்திர மோதிரத்தை யார் கையில கொடுத்தாச்சு? மொர்தெகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தாள். அல்லேலூயா. அரண்மனைக்கே அதிகாரியா கர்த்தர். இப்படிதான் சபையில கர்த்தர் அநேகரை உயர்த்த போகிறார். நீ இருக்கிற இடத்துல, நீங்க வேலை பார்க்குற இடத்துல கர்த்தர் உங்களை அடையாளம் காண்பித்து உயர்த்தும் நாட்கள் இதுதான். இன்றைக்கு அதை கர்த்தர் செய்வார். இப்பொழுதே அது தொடங்கி விட்டது. சுவாசிக்கிறீங்களா? நீங்க இருக்கிற இடத்துல, அதனால வேலை பார்க்குற இடத்துல மழுப்பாதீங்க, நல்லா வேலை செய்யுங்க, உண்மையா இருங்க. மற்றவங்க வேலை செய்யாம அப்படியே இருப்பாங்க, அதே மாதிரி இருக்காதீங்க. நீங்க சின்சியரா இருங்க, உங்களை கர்த்தர் உயர்த்துவார். பல மடங்கு, யாரும் எட்டி பிடிக்க முடியாத உயரத்துல கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தர் கிருபை தருவாராக. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? பரலோக தேவனே, உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காய் நன்றி. ராஜரீக கனத்தை தருவேன் என்று நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கால வர்த்தமானங்களை நீர் திருப்பி பார்த்து எங்களை நினைவு கூர்ந்து ஆண்டவரை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. சிலுவையில் எங்களுக்காகப்பட்ட பாடுகளை பார்த்து அதற்குரிய கனத்தை இப்பொழுது எங்களுக்கு தருவதற்காய் நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த கனத்தை சுதந்தரித்துக் கொள்வார்களாக. சிலுவையின் பரிகாரத்தினால் வந்த பலனை பெற்றுக்கொள்வார்களாக. உங்க நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ராக் சிட்டி ஏஜி சர்ச் சர்வீஸ் டைமிங் Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza number 8/1, second floor, opposite Sidambaram Mahal, Trichy 620002. Cell phone 9976607364.